கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். இந்த காலை வேளையிலே நாம் மறுபடியும் ஜெபத்தை குறித்து பார்க்க போகிறோம். ஜெபத்திலே பல விதங்கள் இருக்கிறது. நமக்காக ஜெபிக்கிற ஜெபம், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் என்று சொல்லி இதனாலே ஆபிரகாம் மற்றவர்களுக்காக ஜெபித்த அந்த ஜெபத்தை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு இன்டர்செஷன் ப்ரேயர் என்று சொல்வார்கள். பரிந்து பேசி ஜெபிக்கிறது, மற்றவர்களுக்காய் பரிந்து பேசி ஜெபிக்கிறது. சில நேரங்களிலே மக்கள் வியாதிப்படும் பொழுது, பிசாசின் போராட்டத்தில் இருக்கும் பொழுது கூட நாம் நேரடியாய் பிசாசோடு கூட பேசுகிறதும் மற்ற காரியங்களை செய்கிறதை காட்டிலும் முதலாவது அவர்களுக்காய் நாம் தேவனிடத்தில் பரிந்து பேச வேண்டும். அப்படி நாம் பரிந்து பேசும் பொழுது கர்த்தருடைய இரக்கம் அவர்களுக்கு கிடைக்கும். கர்த்தருடைய இரக்கம் அவர்களுக்கு கிடைத்த உடனே பிசாசின் போராட்டங்களோ, பலவிதமான வியாதியின் கொடுமைகளோ, பாவமோ அவர்களுக்கு மன்னிக்கப்பட்டு அவர்கள் விடுதலையாகிறதற்கு அது ஏதுவாக இருக்குது. ஆகவே இந்த பரிந்து பேசும் ஜெபம் மிகவும் விசேஷமாக இருக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை எடுத்துக்கொண்டு பிதாவின் இடத்துல போய் அது நமக்காக அவர் பரிந்து பேசுகிறார் என்று சொல்லி நாம் எபிரேயரில் நாம் வாசிக்கிறோம். 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை அல்ல, தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் அவர் நமக்காய் பேசுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல் நாமும் கூட நமக்காகவே ஜெபிக்கிறதை காட்டிலும், சில பாஸ்டர் சொல்லுவார் மீமி ப்ரேயர் என்று சொல்லி, அது என்னென்னா, என்னை ஆசீர்வதியும், என் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் தொழிலை ஆசீர்வதியும் என்று சொல்லி தனக்காகவே ஜெபித்து கொண்டிருப்பார்கள். இந்த ஜெபத்தை காட்டிலும் நாம் மற்றவர்களுக்காய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு நமக்கு நன்மைகளை செய்வார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோபை குறித்து பார்க்கும் பொழுது, யோபு பயங்கர உபத்திரவத்துக்குள்ளே இருக்கும் பொழுது யோபு தம்முடைய சிநேகிதர்களுக்காக ஜெபித்தார். கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை மாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நாம் இந்த நாட்களிலே நமக்காக மாத்திரமல்ல, நம்முடைய சிநேகிதர்களுக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காகவும் நாம் பரிந்து பேசி ஜெபிக்க வேண்டும். வியாதியில் இருக்கிறவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காய் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் பரிந்து பேசி ஜெபிக்க வேண்டும். ஆபிரகாமை குறித்து நாம் இங்கே பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 22ஆம் வசனம், அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதமை நோக்கி போனார்கள். 3 பேர் வருகிறார்கள் ஆபிரகாமுடைய வீட்டிற்கு. அதில் 2 பேர் என்ன செய்கிறார்கள்? சோதமை அழிக்க போகிறார்கள். ஆனால் இவருக்கு முன்பாக கர்த்தருடைய தூதனானவர் நின்று கொண்டிருக்கிறார். அந்த கர்த்தருடைய தூதனானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் அடிக்கடி என்ன பண்ணுவார்? பரலோகத்திலிருந்து அவர் பூலோகத்துக்கு இறங்கி இந்த மனுப்புத்திரலோடு கூட அவர் மகிழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நாம் நீதிமொழிகள் 8:30 நாம் வாசிக்கிறோம். அடிக்கடி அவர் என்ன செய்வார்? மனுப்புத்திரலோடு கூட வந்து பேசுவார். ஆகவரோடு பேசுகிறார், ஆபிரகாமோடு பேசுகிறார், சிம்சனுடைய தாயோடு பேசுகிறார், மட்டில்லாதபடிக்கு கிதியோனோடு பேசுகிறார். கர்த்தருடைய தூதரானவர் போகிற வழியிலே நின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் தான் இருக்குது. ஆகவே அந்த தூதனானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுக்கு முன்னால் நிற்கிறார். இவன் என்ன சொல்ல போகிறான் என்று பாருங்க. பின்னும் ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்போ 3 பேரில் ஒருவர் கர்த்தராக இருக்கிறார். அதனால தான் நான் சொன்னேன், அந்த கர்த்தருடைய தூதனானவர். 3 தூதர்கள் வந்தார்கள் என்று சொல்லி நாம் 18:1-2 நாம் வாசிக்கிறோம். அங்கே பார்க்கும்போது 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். 2ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம். ஆக்சுவலாக 3 புருஷர், ஆனால் இந்த இடத்துல கர்த்தருக்கு முன்பாக அவன் நின்றான். 2 புருஷர் போய்விட்டார்கள், ஒருவர் அங்கே நிற்கிறார். அது யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதிலிருந்து நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜெபத்தை கேட்க விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். நாம் ஜெபிக்க உட்காரும் பொழுதே அவர் நமக்கு முன்பாக வந்து நிற்கிறார். நாம் எதற்காக ஜெபிக்கிறோம் என்று அவர் பார்க்கிறார், கேட்கிறார். அவர் கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ. ஆகவே அவர் கண்டிப்பாய் நம்முடைய விண்ணப்பங்களை அவர் கவனித்து கேட்கிறார். நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் அவருக்கு முன்பாக போகிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஆபிரகாம் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆபிரகாம் சமீபத்து சேர்ந்து, துன்மார்க்கனுடைய நீதிமானை அழிப்பீரோ? கேள்வி கேட்கிறான் பாருங்க. ஆபிரகாம் கேள்வி கேட்கிறார். துன்மார்க்கனோடு நீதிமானை நீர் அழித்து விடுவீரா? ஏனென்றால் சோதோமிலே இவனுடைய சகோதரனாகிய லோத் அங்கே இருக்கிறார். ஆனால் தான் ஆபிரகாம் என்ன செய்கிறார்? பரிந்து பேசுகிறார். அழிந்து போகிற ஆத்துமாக்கள் நஷ்டப்பட்டு போகக்கூடாதே என்று சொல்லி, ஆண்டவரே நீர் நீதிமானை அழித்து விடுவீரா, துன்மார்க்கனோடு அழித்து விடுவீரா என்று கேட்கிறார். அப்பொழுது பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் 50 நீதிமான்கள் நிமித்தம் நீர் ரட்சியாமல் அதை அழிப்பீரா என்று கேட்கிறார். துன்மார்க்கனுடைய நீதிமானை சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பீரோ என்றான். பார்த்தீங்களா, அந்த ஜெபம் எவ்வளோ அழகாக இருக்குது. நீர் சர்வலோகத்துக்கும் நியாயாதிபதியாக இருக்கிறீர், நீ நீதி செய்கிறவராய் இருக்கிறீர். கர்த்தரை அவர் அடோன் பண்ணுகிறான், கர்த்தரை அவர் மகிமைப்படுத்தி தன்னுடைய விண்ணப்பத்தை சொல்கிறார். ஜெபம் என்று சொன்னால் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்வேன், இட் இஸ் an act,
அந்த ஜெபத்திலே கண்டிப்பாய் அடோரேஷன், தேவனை மகிமைப்படுத்துதல் இருக்க வேண்டும். ரெண்டாவது கன்ஃபெஷன் என்று சொன்னால் கர்த்தரை நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். மூன்றாவது தேங்க்ஸ் கிவிங், கர்த்தரை நாம் நம்முடைய நன்றி சொல்ல வேண்டும். நான்காவதாக சப்ளிகேஷன், நம்முடைய விண்ணப்பங்களை சொல்ல வேண்டும். இதெல்லாம் கலந்தது தான் இட் இஸ் அன் ஆக்ட், ப்ரேயர் இஸ் அன் ஆக்ட். அது இந்த காரியங்கள்லாம் சேர்ந்து தான் ஜெபமாக இருக்குது. இந்த இடத்துல ஆபிரகாம் என்ன செய்கிறார்? கர்த்தரை உயர்த்தி பேசுகிறார். நீர் நீதியுள்ள நியாயாதிபதி, சர்வலோகத்தின் அதிபதி, நீர் நீதிமானை துன்மார்க்கனுடைய அழிக்க மாட்டீர் என்று சொல்லுகிறார். அப்படி கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தர் சொல்கிறார், நான் சோதோமில் 50 நீதிமானை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் நான் ரட்சிப்பேன். 50 பேர் ஒரு பட்டணத்தில் இருந்தால் போதும், அந்த ஸ்தலம் முழுவதையும் கர்த்தர் ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். அதை நாம் பார்க்கிறோம். அதே போல் ஆபிரகாம் என்ன செய்கிறார்? நான் இப்பொழுது தூளும் சாம்பலுமாய் இருக்கிறேன், அடியேன் ஆண்டவரோடு பேச துணிந்தேன் என்று சொல்கிறார். பாருங்க, இந்த இடத்துல ஆபிரகாம் சொல்லுகிறார், நான் உம்மோடு கூட பேசுகிறேன் ஆண்டவரே, நான் தூளும் சாம்பலுமாய் இருக்கிறேன், ஆனாலும் உம்மோடு நான் பேசுகிறேன் என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறார். தாழ்மையுள்ள ஜெபம் கர்த்தருக்கு மிகவும் பிரியமாய் இருக்கிறது. ஆபிரகாமுடைய ஜெபத்திலே பாருங்கள், மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிறார், தன்னை தாழ்த்துகிறார், கர்த்தரை உயர்த்துகிறார், பேரம் பேசுகிறார். 50 பேர், 40 பேர், 30 பேர், 20 பேர், 10 பேர் இருந்தால் நீர் அழிப்பிரா. ஆண்டவரே, உமக்கு கோபம் வராதிருப்பதாக, நான் இன்னும் பேசட்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் இடத்துல இரக்கத்தை கெஞ்சி கேட்கிறார். எதற்காக? தனக்காக அல்ல, மற்றவர்களுக்காக. பாருங்க எப்படி பேசுகிறார் அவர். ஆண்டவர் இடத்துல இன்னும் ஒரு விசை கூட நான் உம்மிடத்தில் பேசட்டும், இன்னும் ஒரு விசை கூட நான் கேட்கட்டும். ஆண்டவரே, நீர் மக்களை அழிக்காதிரும், நீதிமானை வாரிக்கொள்ளாதிரும், ஆண்டவரே இரக்கம் காட்டும், உம்முடைய அழிவை நிறுத்தும் என்று சொல்லி அவர் கெஞ்சி கேட்கிறார். அவருடைய அந்த பரிந்து பேசுதலின் ஜெபத்தினால் லோத்து அன்றைக்கு காப்பாற்றப்படுகிறார். பார்த்தீங்களா? அப்போது இந்த வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு போய்விட்டார், ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பி போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே எவ்வளோ அருமையான ஒரு சம்பவம் பாருங்க இது. ஆபிரகாம் தேவனோடு பேச நின்றார், கர்த்தரும் அவருக்கு முன்பாக வந்து நின்று அவர்கள் பேசி முடித்த பின்பாடு கர்த்தர் போகிறார். அது வரைக்கும் கர்த்தர் காத்திருக்கார். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். மாம்சமான யாவரும் அவ்விடத்தில் வருவார்கள் என்று 68ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே தேவனுடைய மக்களே, நீங்களும் கூட நமக்காக ஜெபிக்கிறதை காட்டிலும் மற்றவர்களுக்காக, உங்களுடைய இனஜன பந்துக்கள், நண்பர்கள் பேர் சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு சந்தோஷமாய் அவர்களை ரட்சிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. பரிந்து பேசும் ஜெபத்தை நாமும் செய்வோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். பிதாவே, இந்த வசனத்தை கேட்ட மக்கள் அவர்கள் பரிந்து பேசவும், மற்றவர்களுக்காக ஜெபிக்கவும், பாரப்படவும், ஆண்டவரே அவர்களுக்காய் கர்த்தா உபவாசிக்க, ஜெபிக்க, கர்த்தருடைய சமூகத்திலே வாதாட, கேட்க கர்த்தாவை ஒவ்வொருவர்களுக்கும் நீர் கிருபை தருவதற்காய் ஜெபிக்கிறேன். இந்த ஜெபம் உமக்கு மிகவும் பிரியம். ஆகவே நீர் மக்களை ஆசீர்வதித்து பரிந்து பேசும் ஜெபத்திலே அவர்களை பலப்படுத்தும், கிருபையாய் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. பெயர்களை எழுதி வைத்து மக்களுக்கு ஜெபம் பண்ணுங்கள். ஆமென்.